அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான எம்மியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் ஸ்பெஷல் ரெசிபி இல்லைங்க, நம்ம கேப்சிகம் பாத்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை, அவ்வளோதான். ஸோ நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் ஜீரா போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஜீரா போட்டு கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்றா போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா சாட்டே பண்ணும்போதே தெரியும், கலர் நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே. ஸோ நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். என்னோடய கவுண்டர் டாப் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தேன், வெரி சாரி. ஏன்னா காலையில் செம்ம ரஷ்ஷில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டுருக்கு. சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பண்ணுறோமே, ஃபர்ஸ்ட் டைம் வேறு பண்ணுறேன். இந்த டேஸ்டியான ரெசிபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டலான்னு சொல்லி நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் லேசாக மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயினான விஷயம் தேங்காய் போடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கறி மசால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான் டைம் ஆனதுனால பண்ணலை. ஸோ வீட்டில் இருந்ததே வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன். அது நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சும்மா 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் 1 ஸ்பூன். அப்படி உங்கள்கிட்ட அவைலபிள் இல்லைன்னா கறி மசாலா, கரம் மசாலா 2 மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இது போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்தாச்சு, கேப்சிகம் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. சூப்பராக வெந்துடும். கொலையாது நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். ஆனால் கேப்சிகம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணி அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக மாறினதுக்கப்புறமா நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். மசாலா நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. நல்லாவே குக் ஆகிடும். செம்ம அரோமா வருங்க, சான்ஸே இல்லை. உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் குக்டு ரைஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுனால நான் ரைஸ் காலையில் குக் பண்ணிவிட்டேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டேஸ்ட் என்னென்னா, இதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் ஜோஹனுக்கு கீ ஆட் பண்ணால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் ப்ளெயினாகவே வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சோண்டு மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தான் வச்சுருந்தேன். நல்ல காரசாரமான, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சாம்பார் தூள் போட்டு உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மி ரெசிபி, ஈஸி ரெசிபி, 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மெயினான விஷயம் ஜோஹனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, stay tuned for more. Bye. Assalamu alaikum.